முக்கிய செய்தி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சபரிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சபரிநாதன், எதற்காக இந்த கொலை நடைபெற்றது? யார் அந்த 3 பேர்? விவரங்களை சொல்லுங்க. முக்கியமாக யுவராணி, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுத்தூர் தாலுகா விக்கிரபாண்டியபுரம் மலத்தை கிராமத்தைச் சேர்ந்த இருளாண்டி மகன் உத்தரகுமார். இவர் வக்கீலுக்கு படித்துள்ளார். இவர் பரமக்குடி கிருஷ்ணா தேட்டர் பகுதியில் வசித்து வருகிறார். நேற்று முன்தினம் இரவு தனது வீட்டிலிருந்து சகோதரி ஜோதிமணி வீட்டிற்கு நடந்து சென்ற போது டூவீலரில் ஹெல்மெட் அணிந்து வந்த 3 பேர் கொண்ட கும்பல் உத்தரகுமாரை தரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் முகம் சிதைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உத்தரகுமார் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த உத்தரகுமாரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பரமக்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் ராமநாதபுரம் எஸ்பி சந்தீஷ் கொலை செய்யப்பட்ட இடத்தில் நேரில் ஆய்வு செய்தார். ஒரு எஸ்ஐ தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பரமக்குடியில் இளைஞரின் முகத்தை சிதைத்து வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். அப்பொழுது ராமநாதபுரம் பகுதியில், அதாவது நேற்று இரவு ராமநாதபுரம் பகுதியில் பதுங்கியிருந்த பரமக்குடி வைகை நகர் பகுதியைச் சேர்ந்த தீனதயாளன், அப்துல் கலாம், கிரண் ஆகிய 3 இளைஞர்களை 24 மணி நேரத்தில் கைது செய்து பரமக்குடி டவுன் போலீசார்கள் தொடர் விசாரணை செய்து வருகின்றனர். அதாவது முதற்கட்ட விசாரணையில் முன்பகை காரணமாக கொலை செய்துள்ளதாக குற்றவாளிகள் தரப்பில் தற்போது தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து போலீசார்கள் விசாரணை செய்து வருகின்றனர். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சபரிநாதன்.